பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, இன்றைய வேதாகம பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியின் முக்கிய பின்னணி நூல் குறித்து நாம் கற்கப் போகிறோம். இந்த நற்செய்தியின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இது எதிர்காலத்தில் இந்த நூலின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு உதவும். இப்போது நம்முடைய இதயத்தில் நிறைந்த நன்றியுடனே ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்குவோம். விண்ணகத்துத் தந்தையே, சர்வவல்லமையுள்ள தேவனே, மத்தேயு நற்செய்தியின் மூலம் பயணிக்கும் போது எங்கள் பணிவும் பயபக்தியும் உடனிருக்கும்படி உம்முன் வருகிறோம். உமது வார்த்தை உயிருள்ளதாகவும் செயலில் இருக்கின்றதாகவும் இருமுனையுள்ள வாளைப் போல கூர்மையானதாகவும் இருக்கிறது. அது உண்மையை வெளிப்படுத்தி இதயங்களை மாற்றுகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். உமது ஞானத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள எங்கள் மனதை திறந்து உமது செய்தியை ஏற்க எங்கள் இருதயங்களை மிருதுவாக்கும் கிருபையை அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியமும் போதனைகளும் நாம் கற்கும்போது பரிசுத்த ஆவி எங்கள் பாதையை வெளிச்சமாக்கி எங்கள் இரட்சகருடன் ஆழமான உறவை வளர்த்திட வழிகாட்டுவாராக. இந்த பயிற்சி வரும் அறிவாக இருக்காமல் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும், எங்கள் அன்பை ஆழப்படுத்தும் மற்றும் உமது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழத் தூண்டுவதாக இருக்கட்டும். இந்த நற்செய்தியின் வழியாக நாம் கிறிஸ்துவை தெளிவாக காணவும், அவரை அன்பாக நேசிக்கவும், அவரை பின்தொடரவும் கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆமீன். மத்தேயு நற்செய்தி ஒரு சாதாரண வரலாற்றுப் பதிவு அல்ல, அது சொல்லப்பட்ட வரலாற்றிலேயே மிகச்சிறந்த கதையை வெளிப்படுத்தும் தெய்வீக நூலாகும். கடுமையான அரசியல் குழப்பத்தால் சூழப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்ததாக கருதுங்கள். அங்கு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் வாக்களிக்கப்பட்ட விடுதலைக்காக இயங்குகிறார்கள். அங்கு மதத் தலைவர்கள் பாரம்பரியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முயல்கிறார்கள். மேலும் அற்புதங்களைச் செய்யும் மர்மமான ஆசான் பற்றிய தகவல்கள் பரவத் தொடங்குகின்றன. இது போன்ற சூழலில் நாசரேயரான இயேசு வெளிப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் புயல்களை கட்டுப்படுத்தும். அவர் தொழுவதை உழைந்தவர்கள் பூர்த்தியாக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அவர் இருப்பதற்கே மனித அதிகாரத்தின் அடித்தளங்கள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் அவர் யார்? அவர் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மெசியாவா, அல்லது மறக்கப்படும் மற்றொரு புரட்சிகரமான மனிதனா? மத்தேயு ஒரு முன்னாள் வரித்தொகுப்பாளர், பின் சீடராக மாறியவர், தீவிரமாகவும் உறுதியாகவும் ஒப்பற்ற விவரத்துடன் இயேசுவை எழுதுகிறார். அவர் இயேசுவை பழைய தீர்க்கதரிசி மொழிகளின் நிறைவேற்றமாகவும் இஸ்ரவேலின் உண்மையான அரசராகவும் உலகின் மீட்பராகவும் வெளிப்படுத்துகிறார். இந்த நற்செய்தியின் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு புதிய தெய்வீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. அது முதல் நூற்றாண்டின் உலகத்தை குலுக்கியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தலைமுறையிடத்தும் பதிலளிக்க வேண்டிய ஒரு அழைப்பாகவே இருந்து வருகிறது. மத்தேயு நற்செய்தி புதிய ஏற்பாட்டில் ஒரு உயர்ந்த அடித்தளமாக திகழ்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டின் முதல் நூலாக இது பழைய ஏற்பாட்டின் வாக்களிப்புகளையும் அவை கிறிஸ்துவில் நிறைவேறுவதையும் இணைக்கும் பாலமாகச் செயல்படுகிறது. இந்த நற்செய்தி கவனமாக கட்டமைக்கப்பட்டதாகவும் தீர்க்கதரிசன அறிவால் நிரம்பியதாகவும் இருந்து மெசியாவின் போதனைகள், அற்புதங்கள், மீட்பு வேலைகளை விரிவாக விவரிக்கிறது. இது நம்மை சொர்க்கராஜ்யம் மற்றும் தேவனுடைய நீதியை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையாகச் செய்கிறது. இந்த ஆழமான நற்செய்தியின் மையத்தில் அதன் எழுத்தாளர் மத்தேயு அல்லது லேவி உள்ளார். மத்தேயு ஒரு வரித்தொகுப்பாளர். இவர் யூதர்களிடத்தில் வெறுக்கப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருந்தார், ஏனெனில் இது ரோமப் பேரரசின் ஒடுக்குமுறைக்கும் ஏளனத்திற்கும் ஒரு கருவியாக இருந்தது. வரித்தொகுப்பாளர்கள் தங்கள் சொந்த மக்களுக்கே துரோகமாக செயல்பட்டவர்கள். அவர்கள் மற்றவர்களின் செல்வங்களை அபகரித்து தங்களுக்கே சேகரித்துக் கொண்டனர். ஆனால் இது போன்ற நிலைமையிலிருந்து இயேசு மத்தேயுவை பற்றிக் கொள்கிறார். அவருடைய சந்திப்பு ஒரு மாற்றமுள்ள அனுபவமாக அமைந்தது. இயேசு அவரது வரித்தொகுப்பு மேசைக்குப் பக்கமாக வந்தபோது அவர் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த அழைப்பை உதிர்த்தார். என்னை பின்தொடருடோ. ஒரு கணம் கூட தயங்காமல் மத்தேயு தன் முன்னைய வாழ்க்கையை விட்டு செல்வத்தையும் பாதுகாப்பையும் துறந்து சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவரது மாற்றம் கிறிஸ்துவின் கிருபையின் ஒரு சிறந்த உதாரணமாகிறது. அவர் தகுதியற்றவர்களை அழைத்து அவர்களை தெய்வீக நோக்கங்களுக்கான பாத்திரங்களாக மாற்றுகிறார். மத்தேயு நற்செய்தியின் வரலாற்று பின்னணி இதன் செய்தியை புரிந்து கொள்வதற்கு கட்டாயமானது. இது யூதர்களுக்கு பெரும் சங்கடமான காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சுமார் 80 முதல் 70 ஆண்டுகளுக்கிடையில். 70 ஆண்டில் எருசலேம் ரோமர்கள் கைப்பற்றுவதும் யூத அடையாளமும் மதக் கடைப்பிடிப்பும் மாற்றமடைவதும் ஒரு முக்கியமான நிகழ்வாக உருவாகியது. இந்த நற்செய்தியின் மூலம் இயேசு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றும் மெசியா மட்டுமல்ல,
புதிய ஏற்பாட்டை நிறுவும் அதிகாரமுள்ள போதகர் மற்றும் அரசராக விளங்குகிறார். மத்தேயு நற்செய்தி யெசபேல் மக்கள் மற்றும் பிறர் இருவருக்கும் சமாதானத்தைச் சாற்றும் ஒரு மாபெரும் இறையருளை எடுத்துக்காட்டுகிறது. அதன் ஒவ்வொரு அதிகாரமும் மெசியாவின் தெய்வீக வெளிப்பாட்டை மேலும் ஆழமாக காட்டுகிறது. ஒவ்வொரு வாசகரும் அவருக்கு எதிராக இருக்கலாம் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவைக் கொண்டு நிற்கின்றனர். இந்நற்செய்தியின் இறுதியில் உயிர்த்தெழுந்த இயேசு உலகெங்கும் செல்லும்படி சீடர்களை அனுப்புகிறார். இது இன்னமும் தொடரும் ஒரு வரலாற்று அழைப்பாகிறது. இயேசு கூறிய இறுதியான வாக்குறுதி, நான் உங்களுடன் இருக்கிறேன், இந்த யுகத்தின் முடிவு வரைக்கும் நமக்காகவும் உள்ளது. மத்தேயின் நற்செய்தி என்றால் அதனது ஒவ்வொரு அதிகாரத்திலும் மேன்மையான தெய்வீக ஆழம் உடையதான். இதன் 28 செயல்களும் கிறிஸ்துவனையும் அவனது அரசாட்சியினையும் வெளிப்படுத்துகின்றன. கீழே மத்தேயின் நற்செய்தியினது பொருள் அதிகாரம் ஓராயமாய் பயின்றது. முதற்படியில் இயேசுவின் தெய்வீகமும் ராஜகுலத் தாய்மையும் உறுதி செய்யப்படுகிறது. இவரது வம்சம் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை, பின்னர் யோசேப்பு வரை எடுத்துச் செல்லப்படுகிறது. யோசேப்பு அவரது புவியியல் பாதுகாவலன். இவ்வம்சம் இயேசுவின் மெசியா உரிமையை உறுதி செய்கிறது. யெசபேலோடு கடவுளின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். இதனுள் கன்னித்திருவம் கூறப்படும். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என இயேசுவின் தெய்வீக இயல்பு உயர்த்தப்படுகிறது. மத்தேயு 1:23. மத்தேயின் வம்சாவளி லூக்காவின் விடம் வேறுபட்டது. இது தாவீதின் சட்டபூர்வமான வாரிசாக இயேசுவை வெளிப்படுத்தி அவன் மெசியா உரிமையை எடுத்துரைக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் மேஜைகளின் வருகை வெளிப்படுத்தப்படுகிறது. இப்புறத்தார் பிறந்த ராஜனை ஏற்றுக்கொண்டனர். இது கிறிஸ்துவின் பிரபஞ்சமயமான செயலை முன்னறிவிக்கிறது. ஹெரோதேஸ் இயேசுவை கொல்ல முற்பட்டதும் கூறப்படும். இது பரவோவின் மோசேக்குெதிரான விரோதத்துக்கு ஒப்பாகும். இது இயேசுவை மேம்பட்ட விடுவிப்பவராக நிலைநிறுத்துகிறது. எகிப்துக்கு தப்பிச் சென்று மீண்டும் நாசரேத்திற்கு திரும்புதல் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவது. எகிப்திலிருந்து என் மகனை அழைத்தேன் என்ற ஓசியா 11:1 குறிப்பிடப்படுவது இயேசுவில் பூர்த்தியடைகிறது. 3ஆம் அதிகாரத்தில் யோவான் திருமுழுக்காளர் அறிமுகம் காண்பிக்கப்படுகிறார். அவர் பரிபாகம் போதிக்கின்றார். பரலோக ராஜ்யத்திற்கு வழி தயார் செய்கிறார். இயேசுவின் திருமுழுக்கு அவரது பொது ஊழியத்தை தொடங்குகிறது. இது கடவுளின் பிரியப்பட்ட மகனாக அவரது அடையாளத்தை உறுதி செய்கிறது. திருமுழுக்கு அவரது இறப்பையும் உயிர்த்தெழுதலையும் முன்விரும்புகிறது. இது உலக பாவங்களை எடுத்தொழிக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியாக அவரை குறிக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் சோதனை விவரிக்கப்படுகிறது. இது அவரின் தந்தைக்கு நடந்த கூடிய சரியான கீழ்ப்படியையை வெளிப்படுத்தும் முக்கியமான நேரமாகும். இது பாலைவனத்தில் யெசபேலின் தோல்வியுடன் எதிர்மறையாக ஒப்பிடுகிறது. சாத்தான் மேல் அவர் பெற்ற வெற்றி பாவத்திற்கும் மரணத்திற்கும் மீதான அவரது வெற்றியை முன்னறிவிக்கிறது. இதே அதிகாரத்தில் அவரது கலிலேயா ஊழியத்தின் துவக்கமும் காண்பிக்கப்படுகிறது. அவர் முதல் சீடர்களை அழைக்கிறார். அங்கு அரசாட்சியின் வருகையை அறிவிக்கிறார். 5 முதல் 7 அதிகாரங்கள் மலையிலேற்பு சொற்பொழிவை உருவாக்குகின்றன. இது அரசாட்சியின் நெறிமுறைகளை விளக்கும் தெய்வீக நூலாகும். இங்கு இயேசு உண்மையான நீதியை விளக்குகிறார். வெளிப்படையான மத்போதனையை உள்ளார்ந்த மாற்றத்துடன் ஒப்பிடுகிறார். பாக்கியவான்கள் அரசாட்சி நற்பண்புகள் உடையவர்களாக வெளிப்படுகின்றனர். ஆண்டவரின் ஜெபம் தந்தையிடத்தே சார்ந்திருப்பதை கற்றுத்தருகிறது. மோசேயின் சட்டத்தின் மீதான கிறிஸ்துவின் விளக்கம் தெய்வீக கட்டளைகளை அவர் நிறைவேற்றுவதை எடுத்துரைக்கிறது. 8ஆம் மற்றும் 9ஆம் அதிகாரங்கள் இயேசுவின் அதிசய சக்தியை நோய்கள், இயற்கை, பேய்கள், அதிர்ஷ்டம் கூட மரணத்திற்கும் மேலாக வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் அவர் மெசியா என்று உறுதிப்படுத்தப்படுகிறார். பரிதாபப்பட்டவர்களுக்கு அவர் காட்டும் இரக்கம் மற்றும் பாவங்களை மன்னிக்கும் அவரது அதிகாரம் அவரின் இரட்டைப் பணியை சிகிச்சையளிப்பவராகவும் மீட்பவராகவும் வெளிப்படுத்துகிறது. 10ஆம் அதிகாரம் 12 அப்போஸ்தலர்களின் அனுப்பப்பட்டதை பதிவு செய்கிறது. அவர்களை சொர்க்க ராஜ்யத்தை அறிவிக்கும்படி தயார் செய்யப்படுகிறது. முதலில் யெசபேலின் தொலைந்த ஆடுகளுக்கு போக வேண்டுமென்று இயேசு அவர்களை கட்டளையிடுகிறார். ஏனெனில் சுவிசேஷத்தின் செய்தி முதலில் தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், பிறகு பிற தேசங்களுக்கு சென்றடைய வேண்டும். எதிர்ப்புகளுக்கு அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரிக்கிறார். அவர்களுக்கு பாம்புகளைப் போல புத்திசாலிகளாகவும் புறாக்கள் போல தூய்மையானவர்களாகவும் இருக்கும்படி கூறுகிறார். ஏனெனில் அவர்களை சபைகளுக்கு ஒப்படைக்கப்படும், சினக்கோவில்களில் அடிக்கப்படும், ஆளுநர்கள் மற்றும் அரசர்களின் முன்னிலையில் நிறுத்தப்படும். அவர்களை யார் முன்பு அழைத்தாலும் அவர்களுக்கு பேச தேவையான வார்த்தைகளை சொல்வதே அவர்களுடைய பிதாவின் ஆவியானவர் என்பதை கூறி இயேசு அவர்களுக்கு உறுதியளிக்கிறார். அவர் தம்முடைய வருகை பகுத்தறிவை ஏற்படுத்தும் என்பதையும்
குடும்பத்தினர் கூட ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக மாறுவார்கள் என்பதையும் அறிவிக்கிறார். அவரை பின்பற்றும் மக்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளை விட அவருக்கு மேலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ள முயல்பவர்கள் அதை இழப்பார்கள். ஆனால் அவருக்காக தமது உயிரை இழப்பவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். அவர் தம்முடைய சீடர்களை வரவேற்கும் அனைவரும் அவரை வரவேற்கிறார்கள். அவரை வரவேற்கும் அனைவரும் அவரை அனுப்பியவரை, தந்தையை வரவேற்கிறார்கள் என்று கூறுகிறார். இதன் மூலம் அவரது தூதர்களுக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக அதிகாரத்தை வலியுறுத்துகிறார். 11ஆம் அதிகாரத்தில் இயேசு பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனங்களின் நிறைவேற்றமாக வெளிப்படுகிறார். இது சிறைக்குள் இருக்கும் யோவான் நாஸ்திகனின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான், இயேசுவே வர வேண்டியவரா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று தனது சீடர்களை அனுப்பி விசாரிக்கிறார். இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கும் போது, கூடர்கள் பார்க்கிறார்கள், ஊனமுற்றவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள், ஏழைகள் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கிறார்கள் என்று கூறுகிறார். இதன் மூலம் இயேசுவே மெசியா என்பதற்கான தெளிவான அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார். பின்னர் அவர் யோவானைப் பற்றிய புகழ் வாய்ந்த வார்த்தைகளை கூறி, மகளிரால் பிறந்தவர்களில் யோவான் நாஸ்திகனை விடவன் ஒருவரும் இல்லை என்கிறார். ஆனால் சொர்க்கராஜ்யத்தில் சிறியவனை கூட அவனை விட பமானவன் என்றும் கூறுகிறார். இதனால் பழைய ஏற்பாட்டில் இருந்த நிலைமை புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய போக்கிற்கு மாறுவதை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து இயேசு கொராசின், பெத்சாயிதா, கப்பேர்நாகும் நகரங்களுக்கு கடுமையான தீர்ப்பை வழங்குகிறார். ஏனெனில் அவர்கள் அவரது அற்புத செயல்களைப் பார்த்தும் மனம் திரும்பவில்லை. அவர் கூறுகிறார், உங்கள் நியாய விசாரணம் தூரின் மற்றும் சிதோனின் நியாய விசாரணத்தை விட கடினமானதாக இருக்கும். மேலும் சோதோமுக்கு அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு தரப்படுவதைக் காட்டிலும் சகிப்புத்தன்மை உடையதாக இருக்கும். கடைசியாக இயேசு மிகுந்த இரக்கத்துடன் அனைவரையும் அழைக்கிறார். சொர்க்கம் பாரமாகியிருக்கிறவர்களே, எங்களிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். அவர் தன்னை சார்ந்தமுள்ளதும் தாழ்மையான இதயமுள்ளவராக வர்ணிக்கிறார். மேலும் அவரது முகம் இலகுவானதும் அவரது பாரம் லேசானதுமாக இருப்பதை வலியுறுத்துகிறார். இது மதத்தலைவர்களின் கடினமான கட்டளைகளை விட அவரது ஆட்சியின் அருளுணர்வை வெளிப்படுத்துகிறது. 12ஆம் அதிகாரம் இயேசுவுக்கு எதிரான விரோதத்தன்மை அதிகரிப்பதை விவரிக்கிறது. குறிப்பாக ஞாயிறு தின ஒழுங்குகளைப் பற்றிய விவாதத்தின் போது இயேசுவின் சீடர்கள் வயல்களில் நடக்கும்போது தங்களின் பசியை அடக்கி தானியங்களை பறித்து உண்கிறார்கள். இதனை பாரிசியர் கண்டித்து அவர்கள் சபதத்தை மீறுகிறார்கள் என குற்றம் சாட்டுகின்றனர். இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் தகுதி பரிசுத்தப்படுத்தப்பட்ட அப்பத்தை உண்டதை மேற்கோள் காட்டுகிறார். மேலும் ஆசார்வேதருக்குள் எருசலேம் கோவிலில் ஆசாரியர்கள் சபதத்தில் பலி செலுத்தி கடமை செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். அவர் தன்னை ஆலயத்தை விட பெரியவர் என்றும் சபதத்தின் ஆண்டவர் என்றும் அறிவிக்கிறார். இதனால் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் ஒரு கை வறண்ட மனிதனை சபாவில் சுகமாக்கும் போது பாரிசியர்கள் அவரை அழிக்கச் சதி செய்கிறார்கள். இயேசு ஜனங்களின் இடமிருந்து விலகிச் செல்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே கூறியதாக அவர் இனங்களுக்கு தீர்ப்பளிக்க வந்த மிருதுவான ஆண்டவராக சித்தரிக்கப்படுகிறார். தொடர்ந்து பாரிசியர்கள் இயேசுவை பிசாசின் சக்தியால் பேய்களை ஓட்டுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு பதிலாக இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார், பரிசுத்த ஆவிக்கெதிராக நிந்தனை செய்வது மன்னிக்க முடியாத பாவம். அவர் மேலும் ஒரு மரம் அதன் கனியினால் அறியப்படும் என்று கூறுகிறார். இதன் மூலம் ஒரு மனிதனின் வார்த்தைகள் அவன் உள்ளத்தின் நிலையை வெளிப்படுத்துவதை வலியுறுத்துகிறார். பின்னர் மதத்தலைவர்கள் அவரிடமிருந்து ஒரு அடையாளத்தை கோரும்போது அவர்கள் யோனாவின் அடையாளத்தை மட்டுமே காண்பார்கள் என்று கூறுகிறார். இது அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த முன்னறிவிப்பு ஆகும். கடைசியாக இயேசு தனது உண்மையான குடும்பத்தினரை மறுபரிசீலிக்கிறார். அவர்கள் அவருடன் இரத்த உறவினராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக, என் பிதாவின் சிறியை செய்பவரே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமானார். 13ஆம் அதிகாரத்தில் சொர்க்கராஜ்யத்தைப் பற்றிய உவமைகள் கூறப்படுகின்றன. இது அதன் மர்மமான வளர்ச்சி மற்றும் இறுதி வெற்றியை விளக்குகிறது. இயேசு விதைப்பவரின் உவமையை கூறுகிறார். இதில் விதை தேவனுடைய வார்த்தையாகவும் மண்ணானது நம்முடைய உள்ளங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் விளக்கப்படுகிறது. சிலர் சந்தோஷத்தோடு அதை ஏற்கிறார்கள், ஆனால் சோதனைகள் வந்தபோது அதை மறந்து விடுகிறார்கள். சிலர் உலக சிந்தைகளால் ஒடுக்கப்படுகிறார்கள். நல்ல மண் மட்டும் அதிக பலனை காய்க்கிறது. பின்னர் அவர் பழையோமின் உவமையை கூறுகிறார். அதில் ராஜ்யம் தீமைக்கிடையே வளர்ந்து இறுதியில் நியாய விசாரணை நேரத்தில் நீதிமான்கள் தேவனுடைய இறைவழிக்கு கூட்டப்படும், பாவிகள் தீயில் தூக்கப்படுவார்கள்.
கடுகு விதையும் மாவுக்குள் கலக்கும் பொழியும் ராஜ்யத்தின் சிறிய தொடக்கம், ஆனால் அதன் தானாகவே பரவுவதையும் எடுத்துக்காட்டுகிறது. மறைக்கப்பட்ட பொக்கிஷம் மற்றும் விலைமதிப்பில்லாத மணிக்கல் ராஜ்யத்தின் அளப்பரிய மதிப்பை எடுத்துக்காட்டுகிறது. அதை அடைய மனிதன் எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். கடைசியாக விழுங்கும் வலை உவமையால் காலத்தின் முடிவில் நீதிமான்கள் தீயவர்களிலிருந்து பிரிக்கப்படுவார்கள் எனக் கூறுகிறார். இயேசு தன் சொந்த ஊருக்குச் செல்கிறார், ஆனால் மக்கள் அவரை மறுக்கிறார்கள், ஏனெனில் அவரை சாதாரண மனிதனாக பார்க்கிறார்கள், மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 30ஆம் அதிகாரம் யோவான் திருமுழுக்கரின் தண்டனை கொலைக்குச் செய்யப்பட்டது. ஏரோத் அந்திப்பாஸ் ஏரோதியாவின் மகளால் ஊக்கமளிக்கப்பட்டு யோவானின் தலையை வெட்டுவிக்கிறான். இதனைக் கேட்டு இயேசு தனிமையுள்ள இடத்திற்கு ஒளியேறுகிறார். பெருங்கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. அவர் பரிவினால் திளைத்து 5000 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் உணவளிக்கிறார். 5 அப்பங்களாலும் 2 மீன்களாலும் அவர் தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த இரவில் அவர் தம் சீடர்களை நோக்கி நீர்மேல் நடந்து செல்கிறார். அவர்கள் பலவந்த காற்றில் போராடிக் கொண்டிருந்தனர். பேதுரு விசுவாசத்துடன் படியெடுத்து வைக்கிறான், ஆனால் இயேசுவை விலக்கிப் பார்க்கும்போது மூழ்குகிறான். இது ஆண்டவரின் மேல் நிறைவான நம்பிக்கை அவசியம் என்பதை உணர்த்துகிறது. இயேசு அவரை காப்பாற்றி காற்றையும் அலையையும் அமைதிப்படுத்துகிறார். சீடர்கள் அவரை வணங்கி, நீ செம்மையாக தேவனின் புதல்வன் என்கின்றனர். 15ஆம் அதிகாரம் மனிதர் ஏற்படுத்திய சடங்குகளுக்கும் தேவனின் கட்டளைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டைப் பற்றியதாகும். பரிசேயர் இயேசுவின் சீடர்கள் கைகளை கழுவாமை பற்றி விமர்சிக்கின்றனர். இயேசு அவர்களை கண்டித்து பேசுகிறார். தங்கள் மரபுகளுக்காக அவர்கள் தேவனின் கட்டளைகளை புறக்கணித்திருப்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், ஒருவனை அழுக்கும் அவர் வாயிலிருந்து வரும் உணவினால் அல்ல, ஆனால் இதயத்திலிருந்து எழும் தீய எண்ணங்களால். கொலை, வீழ்ச்சி நடத்தை, திருட்டு, பொய்சாட்சியம், அவதூறு இவையே ஒருவனை துன்புறுத்துகின்றன. பின்னர் ஒரு கனானிய பெண் ஆழ்ந்த விசுவாசத்துடன் இயேசுவிடம் வருகிறாள். தன் புதல்வியை அசுர ஆவி பிடித்திருப்பதை சிகிச்சையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாள். அவர் மனமாயிருந்த போதிலும் தாழ்மையுடன் விடாமுயற்சி காட்டுகிறாள். இயேசு அவளது விசுவாசத்தை போற்றிச் சொல்லி அவள் வேண்டியதை வழங்குகிறார். இவ்வாறு இறையாற்றின் அருளும் ஆசீர்வாதங்களும் யேசபேலுக்கு மட்டுமல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு 7 அப்பங்களாலும் சில மீன்களாலும் 4000 பேருக்கு உணவளிக்கிறார். மீண்டும் அவர் தம் வல்லமையால் பொதுமக்களுக்கு உகந்த பங்களிப்பு செய்வதை வெளிப்படுத்துகிறார். 16ஆம் அதிகாரம் மிக முக்கியமான தருணமாகும். பேதுரு இயேசுவை நீயே கிறிஸ்து, உயிருள்ள தேவனின் புதல்வன் என்று அறிக்கையிடுகிறார். இயேசு அவரை ஆசீர்வதிக்கிறார். இந்த பாறையின் மேல் நான் என் சபையை அமைப்பேன், நரகத்தின் வாயில்களும் அதன் மீது வெல்ல முடியாது என்கிறார். பின்னர் அவர் தம் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றிச் சொல்லுகிறார். பேதுரு அதை மறுத்து விவாதிக்க முயல்கிறான். அதற்கு இயேசு, என் பின்புறம் செல்லு சாத்தானே என்கிறார். அவரது பயணம் மகிமைக்கு முன்னர் வேதனை என்பது வெளிப்படுகிறது. அவர் சீடர்களை தம் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுமாறு அழைக்கிறார். தம்மை இழந்தோர் வாழ்வைப் பெறுவர் என்று அறிவிக்கிறார். 17ஆம் அதிகாரம் மாற்றங்களைப் பற்றியது. இயேசு தம் தெய்வீக மகிமையை பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே, ஏலியா அவருடன் தோன்றி வேதமும் தீர்க்கதரிசனமும் நிறைவேற்றப்படுவதை உணர்த்துகிறார்கள். அப்போது வானத்திலிருந்து ஓர் சத்தம் எழுகிறது, இவன் என் பிரியமான மகன், இவனில் எனக்கு மகிழ்ச்சி உண்டு, இவனுக்குச் செவி கொடுங்கள். பிறகு இயேசு மலை விழுந்து ஒரு சிறுவனை குணமாக்குகிறார். அந்த சிறுவன் அசுரத்தால் உடல்நலக் குறைவுற்றிருந்தான், ஆனால் சீடர்கள் அவரை குணப்படுத்த முடியவில்லை. இயேசு அவர்களது குறைந்த விசுவாசத்தைக் கண்டித்து மறுபடியும் தாம் மரணமடைந்து உயிர்த்தெழுவதை அறிவிக்கிறார். மனிதகுமாரன் மனிதரிடத்தில் ஒப்படைக்கப்படுவான் என்று அறிவிக்கிறார். பின்னர் கேயோவிலுக்கான வரி செலுத்துவது பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. இயேசு பேதுருவிடம், ஒரு மீனின் வாயிலிருந்து நாணயம் எடுத்து செலுத்து என்கிறார். இவ்வாறு அவர் அனைத்தின் மேலும் தம் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். அத்தியாயம் 18 பணிவை, மன்னிப்பை மற்றும் இராஜ்ய உறவுகளின் தன்மையை முக்கியமாக குறிப்பிடுகிறது. சீஷர்கள் ராஜ்யத்தில் பெரியவர் யார் எனக் கேட்டார்கள். அப்பொழுது இயேசு ஒரு சிறு பிள்ளையை அவர்களின் முன்பாக நிறுத்தி உண்மையான பெருமை பணிவின் மூலம் வருவதாக கற்பிக்கிறார். சிறியவர்களை திசை வழிப்படுத்துவதைப் பற்றி பயங்கரமான எச்சரிக்கை விடுத்து தேடப்படும் ஆட்டுக்குட்டியின் ஊமை கூறுகிறார். இதில் பாவியை தேடும் தேவனின் இருதயம் வெளிப்படுகிறது. அவர் சபையின் ஒழுங்குமுறையும் சமாதானத்தின் அவசியத்தையும் கற்பிக்கிறார். பேதுரு எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமென்று பேதுரு கேட்டபோது இயேசு 70 மடங்கு 7 எனப் பதிலளித்து அளவற்ற மன்னிப்பை கற்பிக்கிறார்.
பின்னர் மன்னிக்கத் தவறிய பணியாளனின் ஓமையைச் சொல்வதன் மூலம் மன்னிக்க மறுப்பவர்களுக்கு கடவுள் மன்னிப்பை அளிக்க மாட்டார் என்பதை கூறுகிறார். அத்தியாயம் 11. இயேசு கலிலேயாவை விட்டு பிரிந்து யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் யூதேயாவிற்கு பயணித்தார். அவரை ஏராளமான கூட்டம் பின்தொடர்ந்தது. அவர்களில் பலரை அவர் குணப்படுத்தினார். பரிசேயர் அவரிடம் வந்து விவாகரத்தை குறித்து அவரை சோதிக்க கேட்டார்கள். ஒரு மனிதன் எந்தக் காரணத்திற்காகவும் தன் மனைவியை பிரிக்கலாமா என்று கேட்டனர். அவர்கள் இச்சந்தேகத்தினால் அவரை ஒரு ஆதியில் மோதலில் அகப்படுத்த விரும்பினர். இயேசு ஆதியாக்கப்பட்டதிலிருந்து தேவன் ஏற்படுத்திய திட்டத்தை மேற்கோளிடுவதன் மூலம் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். ஆதியிலே அவர்களை ஆண் மற்றும் பெண் ஆக்கினார் மற்றும் ஆதலால் மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடே சேருவான், இருவரும் ஒரே தேகம் ஆகுவார்கள். தேவன் ஒருமித்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று அவர் உறுதியாக அறிவிக்கிறார். திருமணத்தின் பரிபூரணத்தையும் நிரந்தரத்தையும் வலியுறுத்துகிறார். பின்னர் மோசே விவாகரத்தை குறித்து கொதொள்ளலாம் என்று ஏன் அனுமதி அளித்தார் என்று அவர்கள் கேட்டபோது இயேசு அவர்களின் மனத்தின் கடினத்தன்மை காரணமாகவே இது நடந்தது, ஆனால் இது தொடக்கத்திலிருந்து அப்படியல்ல என்று விளக்குகிறார். விபச்சாரத்தை குறிப்பாகச் சொன்னதல்லாமல் விவாகரத்தும் மறுமணமும் விபசாரமாகவே கருதப்படும் என்று அவர் கற்பிக்கிறார். இவரது தீவிரமான போதனையை கேட்ட சீஷர்கள் இப்படியென்றால் மணமுடிப்பது நல்லதல்ல என்று வியப்புடன் கூறுகிறார்கள். இயேசு இந்த போதனை எல்லோரும் ஏற்க முடியாது, ஏனெனில் சிலர் பரலோக இராஜ்யத்திற்காக தவஞ்சித்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்று கூறுகிறார். பின்னர் சிலர் சிறிய பிள்ளைகளை அவரிடமே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கச் செய்கின்றனர். ஆனால் சீஷர்கள் அவர்களை தடுத்தனர். ஆனால் இயேசு பிள்ளைகளை வர அனுமதித்து பரலோக ராஜ்யம் இவர்கள் போன்றவர்களுக்கே சேர்ந்தது என்று அறிவிக்கிறார். ஒரு பணக்கார இளைஞர் இயேசுவினரிடம் வந்து நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். முதலில் இயேசு அவனுக்கு கட்டளைகளை நினைவூட்டுகிறார். ஆனால் அந்த இளைஞன் இவை அனைத்தையும் சிறுவயதிலிருந்தே காத்து வந்தேன் என்று கூறுகிறான். அதற்கு இயேசு, நீ பூரணமடைய விரும்பினால் உனக்கு உள்ள அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் என்னைத் தொடரு என்று கூறுகிறார். ஆனால் அந்த இளைஞன் மிகுந்த செல்வம் கொண்டவனாக இருந்ததால் கவலையுடன் பிரிந்து செல்கிறான். பின்னர் இயேசு சீஷர்களிடம் ஒரு செல்வந்தன் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கேமே ஒப்பிட்டால் ஒரு ஒட்டகம் ஊசியின் கண்ணின் வழியாகச் செல்லுவது சுலபம் என்று அறிவிக்கிறார். சீஷர்கள் அதிர்ச்சி அடைந்து என்னால் மீட்படுத்தக்கவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, மனிதனால் இது சாத்தியமல்ல, ஆனால் கடவுளால் அனைத்தும் சாத்தியமாகும் என்று பதிலளிக்கிறார். பேதுரு, நாங்கள் உம்மைச் சேவிக்க எங்களின் அனைத்தையும் விட்டுவிட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டபோது இயேசு, புதிய உலகத்தில் மனிதகுமாரன் தனது மகிமையின் திரையிலிருக்கையில் நீங்கள் 12 சிம்மாசனங்களில் அமர்ந்து யெசபேல் குலங்களை நியாயம் செய்வீர்கள் என்று வாக்களிக்கிறார். மேலும் என்னுடனே யார் எதையெல்லாம் விட்டு வைக்கிறாரோ அவருக்கு 100 மடங்கு கிடைக்கும், மேலும் நித்திய ஜீவனையும் அடைவார். ஆனாலும் முதல் இருப்பவர்கள் கடைசியாகவும் கடைசியானவர்கள் முதல் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அத்தியாயம் 20. திராட்சைத் தோட்ட தொழிலாளர்களின் ஊமையுடன் தொடங்குகிறது. இதில் கடவுளின் கிருபையின் கொடையுணர்வு விளக்கப்படுகிறது. ஒரு நிலமானியர் ஒரு நாளின் பல்வேறு நேரங்களில் வேலைக்காரர்களை அழைக்கிறார். ஆனால் வேலை முடிந்தபோது அனைவருக்கும் ஒரே சம்பளத்தை வழங்குகிறார். அதிக நேரம் உழைத்தவர்கள் முறையிடும்போது நிலமானியர், நான் உங்களுடன் ஒப்பந்தம் செய்ததை வழங்குகிறேன், எனது சொந்தமானதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பது என் உரிமை என்று பதிலளிக்கிறார். இது மீட்பானது மனிதர்களின் முயற்சியினால் கிடைக்காது, கடவுளின் கருணையினாலே என தெளிவுபடுத்துகிறது. பின்னர் இயேசு 3வது முறையாக தன் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்கூட்டியே அறிவிக்கிறார். யாக்கோபு மற்றும் யோவானின் தாய் தன் மகன்கள் இயேசுவின் ராஜ்யத்தில் வலது இடது கரங்களில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள். இயேசு, அவர்கள் என்னும் மகிமையைப் பெற விரும்புகிறார்களே, அதற்கான பாடுகளையும் ஏற்கத் தயாராக இருக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார். இயேசு மகனாகிய மனிதன் சேவிக்க வரவில்லை, சேவை செய்யவும் பலருக்காக தன் உயிரை மீட்பனதாக கொடுக்கவும் வந்தான் என்று கற்பிக்கிறார். பின்னர் இயேசு எரிகோவிற்கு புறப்பட்டு செல்லும்போது இரு குருடர்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரக்கம் செய்க என்று அலறுகிறார்கள். கூட்டம் அவர்களை அமைதியாக இருக்குமாறு கூறினாலும் அவர்கள் விடாமல் கூச்சலிடுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி இறங்கிய போது அவர்களுக்கு பார்வையை மீண்டும் அளிக்கிறார். அத்தியாயம் 21. இயேசு எருசலேமிற்கு விழாவாயாக பிரவேசித்ததை விவரிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனை நிறைவேற்றும் விதமாக ஒரு கழுதைப் பண்ணையின் குட்டியை அசரிக்குமாறு சீஷர்களுக்கு கட்டளையிட்டு அதில் ஏறிச் செல்கிறார்.
கூட்டம் தங்கள் மேலாடைகளை பாதையில் விரித்து ஈரமரம் கிளைகளை அசைத்து, தாவீதின் குமாரனே, உமக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருபவர் வாழ்வானவர் என்று முழங்குகிறார்கள். இதனால் நகரம் முழுவதும் கலக்கத்துக்கு உள்ளாகிறது. இயேசு திருவாலயத்திற்குள் சென்று வியாபாரிகளை விரட்டுகிறார். என் வீடு ஜெப வீடாக அழைக்கப்பட வேண்டும், ஆனால் நீங்கள் அதை கொள்ளைக்காரர்களின் குவையாக மாற்றிவிட்டீர்கள் என்று அறிவிக்கிறார். அப்பொழுது கூடர்களும் முகவாதிகளும் அவரிடம் வந்து குணமடைகிறார்கள். ஆனால் தலைமை ஆசாரியர்களும் மத அடாபனைகளும் குழந்தைகள் தாவீதின் குமாரனே என்று புகழ்ந்து விட்டார்கள் என்று கோபம் கொண்டனர். இயேசு குழந்தைகளின் வாயினின்றும் பாராட்டுச் செய்யப்படுமென என்று திருப்பதியை குறிப்பிட்டு தெரிவித்தார். மறுநாள் அவர் ஒரு பின்தொடர்ந்த அத்திமரத்தைக் கண்டார். அதில் பழமில்லை என்பதனால் அவர் மரத்தை குற்றம் சொல்லி, இனிமேல் உன்னில் பழம் விளையாது போகும் என்று கூறினார். உடனே அது வாடிப்போயிற்று. சீஷர்கள் அதைப் பார்த்து வியப்புற்றனர். அவர் அவர்களுக்குச் சொல்லும்போது, உங்களிடம் விசுவாசம் இருந்தால் இந்த மலைக்கூட இடம்பெயரச் செய்யலாம், உங்கள் ஜெபங்களெல்லாம் நிறைவேறும் என்று அறிவிக்கிறார். மறுநாள் ஆசாரியர் அவரிடமிருந்து அவருடைய அதிகாரத்தை விசாரிக்கிறார்கள். இயேசு பதிலாக அவர்கள் யோவானின் நிமித்தம் கடவுளிடமிருந்து வந்ததா என்று கேட்கிறார். அவர்கள் பதில் சொல்ல மறுக்க இயேசு அவர்களுக்கும் பதில் அளிக்கவில்லை. பின்னர் அவர் 2 மகன்களின் உவமையை கூறுகிறார். முதல் மகன் முதலில் மறுத்து பின்னர் ஏற்றுக்கொள்கிறான். 2வது மகன் நான் போகிறேன் என்று சொன்ன போதிலும் செல்லவில்லை. அவர் விளக்குகிறார், இது மதத்தலைவர்களின் இருதய கடினத்தன்மையை குறிக்கிறது. பிறகு திராட்சைத் தோட்டக்காரர்களின் உவமையை கூறுகிறார். இதில் உரிமையாளர் வேலைக்காரர்களை அனுப்ப தோட்டக்காரர்கள் அவர்களை அடித்து துரத்துகிறார்கள். இறுதியாக உரிமையாளர் தனது மகனை அனுப்புகிறான், ஆனால் அவர்கள் அவரையும் கொன்று விடுகிறார்கள். இயேசு கட்டளை நிராகரிக்கப்பட்டவரே மூலக்கல் ஆனார் என்று தீர்க்கதரிசனத்தை குறிப்பிட்டு இந்த முடிவின் மெய்ப்பொருளை விளக்குகிறார். அத்தியாயம் 22. பரிசேயர்கள் மற்றும் ஏரோதியர்கள் இயேசுவை சோதிக்க வருகிறார்கள். அவர்கள் கேசருக்குச் சுங்கம் செலுத்துதல் வழிபாட்டிற்கு எதிரியா என்று கேட்டபோது அவர், கேசருக்குச் சேர்ந்ததை கேசருக்குக் கொடுங்கள், கடவுளுக்குச் சேர்ந்ததை கடவுளுக்குக் கொடுங்கள் என்று அறிவிக்கிறார். சதுசியர் உயிர்த்தெழுதலின் மீது கேள்வி எழுப்ப அவர், உயிர்த்தெழுதல் வந்தபோது திருமணங்கள் இருக்காது, அவர்கள் பரலோக தூதரைப் போல் இருப்பார்கள் என்று விளக்குகிறார். பின்னர் பரிசேயர்கள் அவரிடம், எந்தக் கட்டளை மிகப்பெரியது என்று கேட்டபோது அவர், கர்த்தராகிய உம்முடைய தேவனை உன்னுள்ள முழு இருதயத்தினாலும் உன்னுள்ள முழு ஆத்துமாவினாலும் உன்னுள்ள முழு புத்தியினாலும் நேசி, இதுவே முதல் பெரிய கட்டளையாகும். 2வது அதற்கு ஒத்ததாகும், உன் அண்டை நிற்பவரை உன்னைப் போல நேசி என்று கூறுகிறார். பிறகு இயேசு அவர்களைச் சோதிக்க தாவீது மெசியாவைப் பற்றி எப்படி கூறுகிறார் என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொல்ல இயலவில்லை. அத்தியாயம் 23. இயேசு பரிசேயரையும் மதத் தலைவர்களையும் கடுமையாக கண்டனம் செய்கிறார். அவர்கள் இரட்டைத் தன்மையை குற்றம் சாட்டி, நீங்கள் வெளியில் தூய்மைமிக்கதாகத் தோன்றுகிறீர்கள், ஆனால் உள்ளே விலாசிப் பொருளாலும் அநீதியாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அவர்களின் இருதய குருட்டுத்தன்மையை விளக்க, நீங்கள் சொந்தமாக தேவராஜ்யத்தின் கதவை மூடுகிறீர்கள், மற்றவர்களையும் உட்புக விடுகிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். கடைசியாக அவர் எருசலேமை நோக்கி இறங்குகிறார். நான் உங்களை என் சிறகுகளின் கீழ் திரட்ட விரும்பினேன், ஆனால் நீங்கள் விரும்பவில்லை என்று வருந்துகிறார். அத்தியாயம் 24. இயேசு தனது சீஷர்களுக்கு பார்வைப்படும் ஊழியத்தின் முடிவை பற்றிக் கூறுகிறார். அவர் கோவிலை நோக்கி, இந்த கட்டிடங்கள் அனைத்தும் இடிக்கப்படும், கல்லின் மேல் கல் இருக்காது என்று அறிவிக்கிறார். சீஷர்கள், இவை எப்போது நடைபெறும் என்று கேட்டபோது அவர், பலரும் என் பெயரில் வந்து நீங்கள் ஏமாறுவீர்கள். போர்கள் கேள்விகள் வரும், ஆனால் இது முடிவு அல்ல. தேசம் தேசத்துக்கு எதிராக எழும், கடுங்கடிப்புகளும் ஏற்படும், ஆனால் முடிவு இன்னும் வரவில்லை என்று அறிவிக்கிறார். அத்தியாயம் 25. மகனாகிய மனிதன் மீண்டும் வருவதற்கு முன்னே அவரைத் தொடர்ந்து இருப்பவர்களின் விழிப்புணர்வை வலியுறுத்துகிறார். 10 பெண்களின் உவமையில் 5 புத்திசாலிகள், 5 மதியினர்கள். புத்திசாலிகள் எண்ணெய் கொண்டிருந்தனர், மற்றவர்கள் எண்ணெய் இல்லாமல் இருந்தனர். மணமகன் வரும்போது மதியினர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். பிறகு படையில் அழிக்கப்பட்ட வேலைக்காரர்களின் உவமையை கூறுகிறார். கடைசியாக, நீங்கள் இவ்வையம் செய்யாதிருந்தால் உம்முடைய தண்டனை தீர்க்கப்படும் என்று எதிர்கால தீர்ப்பினை அறிவிக்கிறார். அத்தியாயம் 26. யூதா இயேசுவை வரும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுவிடுகிறார். இரகசிய இரவு உணவில் இயேசு, எல்லாரும் என்னை விட்டுப் போவீர்கள் என்று கணிக்கிறார். பேதுரு மறுக்கிறான், ஆனால் இயேசு, நீ 3 முறை என்னை மறுக்கும் என்று கூறுகிறார்.
கெச்சேமனே தோட்டத்தில் அவர் வியர்வையில் இரத்தம் வடிக்கும் அளவுக்கு துக்கமுற்று ஜெபிக்கிறார். பின்னர் யூதாவர கும்பலால் பறிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். அத்தியாயம் 27 மற்றும் 28. இயேசு ஒரு மோசமான முறையில் குற்றம் சாட்டப்பட்டு திராட்சைச் சவுக்கால் அடிக்கப்படுகிறார். அவரை சிலுவையில் அறைவதற்கு முன் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சிலுவையில் இயேசு, என் தேவனே, என் தேவனே, நீ ஏன் என்னை விட்டுவிட்டாய் என்று அழைக்கிறார். இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுகிறார். பின்னர் சீஷர்களுக்கு தோன்றிப் பரிசுத்த ஆவியை அளிக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் இவ்வுலக முடிவு வரை என்று இயேசு வாக்களிக்கிறார். சேக்கன் கிறிஸ்து நாயகனாகிய இளவரசரின் பியாரின் அடியார்களே, நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தின் பின்னணித் தகவல் ஆய்வினை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஆராய விரும்பினால் இப்போது இந்த சேனலை மற்றும் அறிவிப்பு கண்ணியை சந்தா செய்து, அப்பொழுது நீங்கள் இச்சையிலிருந்து தேவனால் அளிக்கப்பட்ட வாய்ப்பை தவற விடாதீர்கள். நாம் நன்றியுள்ள இதயத்துடன் பிரிந்து விடுவோம். கிருபையானும் அன்புள்ள பிதாவே, மத்தேயு சுவிசேஷத்தின் மூலம் வெளிப்படையில் காட்டப்பட்ட உண்மைக்கு நீங்கள் அனைத்தையும் மகிமை மற்றும் புகழ் அளிக்கின்றோம். இந்த பரிசுத்தமான பக்கங்கள் வழியாக உங்கள் வாக்குறுதிகள், உங்கள் குமரின் பேரமைதி மற்றும் நம்பிக்கையுடன் அவரை பின்பற்ற அழைக்கப்படுவதைக் காண சாத்தியப்படுத்தியதற்கு நன்றி. கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அவரது தியாகத்தின் சக்தியும் அவரது உயிர்த்தெழுதையின் வெற்றியும் எங்களை நகைச்சுவை செய்வதற்காக அசைக்கின்றன. ஆண்டவரே, இந்த ஆய்வு எங்கள் வாழ்க்கையில் பலன்களைக் கொண்டு வரட்டும். எமது வாழ்க்கையில் நாம் வாக்குகளை கேட்டவர்கள் மட்டும் ஆகாமல் அவற்றை செயல்படுத்தி உங்கள் உண்மையின் ஒளியில் நடந்திடுவோம். எங்களை கை கொடுக்கும் நம்பகமான சீடர்களாக வாழ அழைக்கவும், பூரணமாக செயல்வேதன் காப்பு பற்றிய நல்ல செய்தியை கூறவும் உதவுங்கள். எங்கள் தேவனின் அருளான பிரம்மாண்டமான கிறிஸ்துவின் கிரேஸ் எங்களை எப்போதும் கார்டன்ஸ் செய்யட்டும். அவர் மிகுந்த மற்றும் மதிப்புள்ள பெயரில் நாம் பிரார்த்திக்கின்றோம். ஆமென்.